சைந்தவியும் ஜீவியும் வந்துட்டு இந்த கோர்ட்ல ஒரு ஹியரிங்க்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அது ஏதோ மறுபடியும் போம்போது ஒரே கார்ல போனாங்க. என்ன ஒரே கார்ல போறாங்க? மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? அப்படின்ற மாரிலாம் நெறைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. அத பத்தி ஏதாவது? இல்ல அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, ஒரு விவாகரத்து அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெரிய மனமுறிவுக்கு பிறகு எடுக்கிற விஷயம் தான் அது. ம். அப்ப எல்லாத்துலயுமே அவங்க முரண்பட்டு நிப்பாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு வந்து ஹையரிங்க்கே கரெக்ட்டா வரமாட்டாங்க. என்னன்னா, இவரு வரும்போது அவங்க வரமாட்டாங்க, அவங்க வரும்போது இவங்க வரமாட்டாங்க. வேணும்னே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டார்ச்சர் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ரொம்ப பவ்யமா வந்து நீதிபதி முன்னால, நாங்க மனமொத்த விவாகரத்து வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி அன்போட இருக்கிற அவங்க வந்து ஏன் பிரியணுங்கிற கேள்விலாம் இருக்கு. பட் நம்ம விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை கிடையாது. சைந்தவியினுடைய அம்மா வந்து ஏதோ அவங்க வந்து அதிகப்படியா அ ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க வீட்ல. அது வந்து ஜிவி பிரகாஷுக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் வந்து இந்த கான்செப்ட்ட வேற எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே! அப்படின்ற மாரி அப்படியே நம்ம ஜெயம் ரவி பக்கம் திரும்புனோம்னா, அவரும் இதே ரீசனுக்காக தான் அல்ல அங்க இன்னும் கூட அவங்க ஆக்சுவலா வந்து அங்க நடந்தது வேற. ம். பட் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது ஒத்து வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாரி தான் ஜிவி பிரகாஷ் ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் அ இந்த டைவர்ஸ் அவங்க பண்ணாம இருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளவு கா ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணவங்க அப்படியே பல வருடங்கள் கழித்து அது கல்யாணத்தில முடிஞ்சுது, குழந்தை பொறந்துருச்சு. இதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு மனமுறிவுங்கிறது தானே கேள்வியா இருக்கு. ஓகே சார். இப்போ ஒரு மெயினா ஒரு நெறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகும். ஆனா வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கும்போது அது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே அத பேசுற பொருளா எடுத்துக்குவாங்க. அது நார்மலா ஆயிடுச்சு இப்போ. ஆனா வந்துட்டு இப்போ எப்படி சொல்றது? அ ஒரு ஆக்டரோ, ஆக்ட்ரஸோ வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க கூட லாஸ்ட்டா படம் நடிக்கிற ஹீரோயினோ, ஹீரோவோ வந்துட்டு செம்மையா அடி வாங்குறாங்க. அந்த மாரி தான் ஜிவி பிரகாஷ் விஷயத்துல திவ்யா பாரதி அவங்க செம்ம அடி போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அவங்களே இன்டர்வியூல சொல்ட்டாங்க. "என்ன ஏன்டா போட்டு இது பண்றீங்க?" அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன், அதுக்கு பார்த்தேன். என்ன ரிப்ளை குடுக்கன்னு நெனைக்கிறீங்க? அதுதான் இப்ப இந்த யூகத்தின் அடிப்படையில சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவரே வந்து அப்படிலாம் பேசாதீங்கன்னுலாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் இங்க தொடர்ந்து அந்த புரளிகள கிளப்புறாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து நல்ல மனிதர். அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரே தவிர, பேசிக்கலா வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் அவரு. அவரு இந்த மாரி ஒரு தப்பான விவகாரங்களுக்கு எப்பவுமே போமாட்டாரு.